ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிள்ளை சேனல். இன்றைக்கி வரலக்ஷ்மி பூஜை பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில். அட் தி சேம் டைம் இந்த வரலக்ஷ்மி நோன்பு நல்ல நாளில் நான் எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கேன், என்ன சாமி கும்பிட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம தமிழ் பிள்ளை சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நான் எந்த கோவிலுக்கு போயிருக்கேன், எந்த சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு பிடிச்ச மாதம். ஸோ அதனால் நம்ம வந்து 2 அம்மன் கோவிலுக்கு போகிறோம். அந்த அம்மனுக்கு பிடிச்ச லெமன் சாதம் தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த லெமன் சாதம் வந்து ஒரு 2 கோவிலுக்கு எடுத்து போகிறதுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். வீட்டிலையே மோஸ்ட்லி வந்து நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். வெளியில எல்லாம் வாங்கிட்டு நான் எல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம கையால் சமைச்சு அந்த அம்மன் கொடுத்தா அது ஒரு நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி வீட்டிலையே லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். அட் தி சேம் டைம் நானும் டக்குன்னு அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஒரு 2 பாக்ஸுக்கு வந்து அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து இந்த ஒரு விசேஷ நாளில் வந்து அம்மனுக்கு வந்து புடவை கொடுத்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு பிடிச்ச எல்லோ கலரு, க்ரீனு, ரெட்டு அந்த மாதிரி ஒரு கலர்ஸில் வாங்கியிருக்கேன். அம்மனுக்கு வந்து ஸ்மெல்லு வர பூ வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து லில்லி பூவும், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் தாம்பூலம், வெத்தலை, தாம்பூலம், பழம், அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வந்து வச்சுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. 2 கோவிலுக்கு போகிறனால நான் வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அட் தி சேம் டைம் அப்படியே அதுலேருந்து பையில் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கேங்க. நான் ரெடி ஆகிருக்கேன். எங்கள் பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளேயே நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அங்கே எல்லாம் வந்து வச்சு கொடுக்குறதுக்கு பவுல்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். எக்கோ ஃப்ரெண்ட்லி பவுல்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து பாருங்கள், மாசாணி அம்மன் டெம்பிளுங்க, கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காடுங்க. நான் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மாசாணி அம்மன் டெம்பிளுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி வந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல வைப்ஸு வந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த அம்மனுக்கு புடவை கொடுத்துட்டு இந்த நல்ல நாளில் நம்ம புடவை கொடுத்து அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கலான்னு அந்த அம்மனுக்கு புடவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று கோவிலுக்கு வந்திருக்கேங்க. வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் வந்து உங்கள் அம்மா, நான் உங்களோட கஷ்டம் எல்லாம் நான் தீர்த்துறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி அவ்வளோ நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனோம், பிரசாதம் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஐயரெல்லாம் வந்து நல்லா வந்து கோத்திரம் எல்லாம் நம்மளோட கோத்திரம் எல்லாம் சொல்லிவிட்டு நல்லா பூஜை பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அட் தி சேம் டைம் நமக்கு ஏதோ விபத்து வரும்போது காலபைரவர் வந்து நமக்கு வந்து எப்போவுமே துணையாக இருப்பாங்க. அந்த காலபைரவர் வந்து போய் சாமி கும்பிட்டுங்க, மனசார சாமி கும்பிட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு நல்ல விசேஷ நாளில் வந்து இந்த மாதிரி வாராகி அம்மன், அதுக்கப்புறம் வந்து காலபைரவ சாமியும் மாசாணி அம்மன் இவங்க எல்லாம் சாமி கும்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிரசாதம் வந்து அந்த அக்கா வந்து நீங்கள் உங்கள் கையாலே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. நம்ம சமைச்சது நம்ம அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம கையால் கொடுக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணிட்டேன். அவங்க எல்லோரும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு என்னை வந்து ப்ளெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த அம்மாவே வந்து ப்ளெஸ் பண்ணுற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு இதுதானங்க வேணும், இதுக்கு மேலே என்ன வேணுங்க? அந்த அம்மா வந்து யார் வாயால் எப்படி சொல்ல வைப்பாங்கன்னு அந்த அம்மனுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே குட்டி ஊஞ்சலில் வந்து வாராகி அம்மன் வந்து வச்சுருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களை வந்து அந்த சாமின்னு வந்து ஊஞ்சலில் ஆட்டுவாங்க அம்மா. நாங்கள் சும்மா ஆட்டிட்டு அந்த அம்மான் வந்து வேண்டிட்டு வந்திருக்கோம். அட் தி சேம் டைம் வரும்போது அப்படியே காலபைரவருக்கு வந்து நல்லா பூஜை பண்ணிவிட்டு அவங்ககிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க.
அந்த ஊஞ்சல பார்த்தாவே ஒரு சின்ன குழந்தன்னு வந்து நம்ம ஆட்டும்போது, தாலாட்டும்போது எப்படி இருக்குங்க, எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் 2வது டைம் போய் கூட வந்து அம்மன் வந்து தாலாட்டி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு, அம்மன் வந்து மனசார வேண்டியிருக்கேங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அ சர்வே லோகமெல்லாம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு நான் நல்லா வேண்டியிருக்கேன். அங்கே வந்து கயிறு குடுத்துட்டாங்க. அந்த மஞ்சள் கயிறையும், வளையலும் அம்மாவோட பிரசாதமா குடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேங்க.